மட்டன் ஸ்டூ பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 2 சர்விங்ஸ்க்கு இது வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு ஃபேமிலி சைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மட்டனோட குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1/4 கிலோ மட்டனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 1/4 கிலோ மட்டனுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 கிலோன்னா அதையே அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வெங்காயத்தை கூடயே ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். என்னோடது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து 4 எடுத்திருக்கேன். நீளமான பச்சை மிளகா அப்படின்னா 2 போதும். ஜஸ்ட்டு அந்த எட்ஜில் மட்டும் லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப அப்படி காரசாரமான கிரேவியெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். அது கூடயே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் போட்டு வேக வைக்க போகிறோம், அதனால் பீஸ் சைஸ் பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, பட் இந்த டிஷ் வந்து இதில் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வரும். இந்த கோகோனட் ஆயில் இருக்கிறதே தெரியாது. இன்ஃபேக்ட் நார்மல் ஆயிலில் சமைக்கிறத விட கோகோனட் ஆயிலில் இந்த டிஷ்ஷை சமைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு 3த்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் லைட்டாக சாட்டே ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு 6 லவங்கமும் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அது போட்டு பொரியணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே அப்படியே ரஃப்பாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ அது கூடயே எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மட்டனையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து எலும்போடு சேர்ந்த மட்டன் தான். மட்டன் போட்டதும் அது கூடயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதுக்கு கூட வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து பாயிலிங்க்கு விடலாம். இதுக்கப்புறமா தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இது கூட ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது இப்போ ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்ததும் நம்ம 2வது தேங்காய் பால் எடுத்து இதில் ஊற்றிடலாம். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 2வது பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ஃபுல்லாக 2வது பால் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுடலாம். இது வந்து ஒரு 4 to 5 விசில், அதாவது உங்களோட குக்கரை பொறுத்து, அதே மாதிரி உங்களோட மட்டன் நீங்கள் எடுத்துருக்க மீட்டை பொறுத்து அது எப்படி வேகும் அப்படின்னு உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 4 to 5 விசில்ஸில் நல்லாவே மட்டன் வெந்துடும். நான் அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெஷர் ஓரளவுக்கு அடங்கிருச்சு. இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அது ஒரு பாயிலுக்கு கொண்டு வருவோம். இது வந்து லைட்டாக பார்க்க பிரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம 2வது பால் தான் ஊற்றிருக்கோம். பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வந்து க்ரீமியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2வது பாலுமே கூட வெந்ததுக்கு அப்புறமா, அதாவது வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி வேக வச்சுட்டு
ரெண்டாவது பாலுமே வந்து வெந்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் எனக்கு இது ஓகே தான், ஏன்னா எல்லாத்தையும் கடைசியாக ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அது லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகும்போதே இந்த ஃபஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, ஃபுல் க்ரீம் கோகனட் மில்க், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. உங்களுக்கு வேணும்னா இந்த கிரேவி வந்து பாயிலிங்க்கு வைக்கும் போதே, அதாவது ப்ரெஷரில் வைக்கும் போதே நீங்கள் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் பெப்பர், க்ரஷ்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பால் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், கொஞ்சம் இது லைட்டாக பாயில் ஆக ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவுனதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கொதிக்க வைக்க வேண்டாம், அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிரும். தேங்காய் பாலும் கொதிக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் மட்டன் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். சூப்பர் டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப சப்புன்னு இருக்குமோ, இல்லை ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குமோ, இல்லை அந்த மாதிரி நார்மல் மட்டன் கிரேவியை சாப்பிட்ட நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது இருக்க அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கோம். பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதோட ஃப்ளேவர்லாம் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பேலன்ஸ் ஆகி ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வந்து நம்ம ரெகுலராக நல்ல காரசாரமாக நல்ல ஸ்பைசஸ்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக பண்ணிடுவோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆப்பத்தோட, இடியாப்பத்தோட இதெல்லாம் சூப்பராக ஒத்து போகும். உங்களுக்கு ஆப்பம் ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. இந்த ஸ்டியூக்கு ஆப்பம் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு, சூப்பராக இருக்கும். ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லிக்-A-Liciousக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.